பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்றேன். சென்னையோட முதல் கத்தோலிக்க டிவி அற்புத ரேசு டிவி. அற்புத ரேசு டிவி 17 வருஷத்துக்கு பிறகு ஒரு சொந்தமான ஸ்டுடியோவை வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்டுடியோ வாங்க நீங்கள் மனசு வச்சா கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸ்டுடியோன்னு சொன்னால் இது வெறும் ஸ்டுடியோவாக இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த படம் அந்த ஸ்டுடியோ நாங்கள் வாங்கிறதுக்கு இருக்கிற ஒரு பில்டிங். இதில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த கீழ்த்தளம் மூளை வளர்ச்சி குன்றிய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஒரு ட்ரைனிங் சென்டர் வைக்க போகிறோம். இந்த ட்ரைனிங் சென்டர் ஏற்கனவே நாங்கள் வச்சுருந்தோம். வாடகை கட்ட முடியாமல் அது நின்று போச்சு. இப்போ திரும்பியும் இந்த கீழ்த்தளத்தில் இந்த மூளை வளர்ச்சிக்கான பிள்ளைகளை ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நாங்கள் வச்சுருக்கோம். நடுவில் இருக்கிற அந்த 2வது தளத்தை பார்த்தீங்கன்னா அதுதான் எங்கள் ஸ்டுடியோக்கான ஒரு பில்டிங். அந்த ஃப்ளோரில் தான் நாங்கள் நிறைய ப்ரோக்ராமை தமிழாக்கம் பண்ண போகிறோம். அதே போல் இசை நிகழ்ச்சிகள் போன்ற நிகழ்ச்சிகள் அந்த மேல் தளத்தில் நாங்கள் பண்ண போகிறோம். அண்ட் மொட்டை மாடின்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே நாங்கள் இலவச டியூஷன் சென்டர் நைட்டில் பிள்ளைகளுக்காக நாங்கள் வைக்கணும்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சென்னையோட முதல் கத்தோலிக்க டிவிக்கு ஒரு இடம் கிடைக்கணும்னு உங்கள் மனசில் ஆண்டவர் பேசினார்னா உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் இந்த ஸ்டுடியோவை கொண்டு இதன் வழியாக அற்புத இயேசு டிவி எப்போவுமே இருக்கணுன்றதுக்காக நாங்கள் ட்ரை பண்ணுற ஒரு நிகழ்வு. இதில் நீங்களும் பங்கேற்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். எது உங்களுக்கு கொடுக்க நினச்சாலும் நீங்கள் கொடுக்கலாம். 1 ரூபாவாக இருந்தாலும் 100 ரூபாவாக இருந்தாலும் 1000 ரூபாவாக இருந்தாலும் அதுக்கு மேலே இருந்தாலும் நீங்கள் கொடுக்குறது ஒரு டைம் ஹெல்ப் தான். ஏன்னா இந்த ஸ்டுடியோவை நாங்கள் ரெடி பண்ணிட்டோன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நன்றி. உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத இயேசு டிவிக்காக. ஹெல்ப் அற்புத இயேசு டிவி, the first Catholic TV channel, have an own studio after 17 years of public and media service. We from Arpudu Resu TV have come up with a project where we are going to have a studio, a service center and an educational program, all for Arpudu Resu TV. For this, we request you to support Arpudu Resu TV with whatever you can, so that we can bring this building for God and we can do more for God's mission in this world. So we request you to support with whatever you can. All details are there, so please support Arpuda Resu TV to have its own building for lifetime. Thank you. Dear Reverend Fathers, dear Reverend Sisters, dear Reverend Deacons who are going to be ordained as priests today, my dear brothers and sisters, இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் இன்று உண்மையிலே ஒரு பெரும் மகிழ்ச்சியை அடைகின்றது. திரு அவையானது இந்த ஆண்டிலே புனித யோசேப்புவின் ஆண்டாக கொண்டாடும் இச்சமயத்திலே நம்முடைய உயர்மறை மாவட்டத்தின் பேராலயத்திலே 12 திருத்தொண்டர்கள், உயர்மறை மாவட்டத்தை சார்ந்த சில திருத்தொண்டர்கள்,
அன்பு பலியாளரின் சபையை சார்ந்த திருத்தொண்டர்கள், எல்லாவற்றிற்கு மேலாக தியாக வாழ்க்கையை அன்னையை போன்று வாழ்வதற்காக அன்னை மரியாளை வழியை பின்பற்றுகின்ற ஓஎம்ஐ திருத்தொண்டர்கள் இன்று நம்முடைய திரு அவைக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கவும் தங்களையே நிறைவாக அந்த திரு அவைக்கு அர்ப்பணிக்கவும் முன்வந்திருக்கின்றார்கள். எனவே என்னுடைய பெயராலும் உயர்மறை மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து குருக்கள், இருபால் துறவியர், சகோதர சகோதரிகளின் பெயராலும் நாம் அவர்களை வரவேற்கின்றோம், அவர்களை வாழ்த்துகின்றோம். Dear Deacon, really we are very happy to welcome you and to officiate this priestly ordination, which brings not only joy and above all glory to God and to the people of God who are going to benefit by yourself. இன்றைய தினத்திலே நம்முடைய மறை சிந்தனையிலே ஒரு சில கருத்துக்களை மட்டும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பொதுவாக ஆயர் அவர்கள் தன்னுடைய மறைவுரையிலே ஒரு குரு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி அடிப்படையான கருத்துக்களை சொல்வது வழக்கம். ஏன் இன்றைய முன்னுரையிலே ஆயரின் மறைவுரை இவ்வாறு இருக்கும் என்பதை வாசித்தார்கள். மாறுபட்ட விதமாக அதை பற்றி நான் பேசப்போவதில்லை. You know very well about obedience. You know very well about chastity. You know very well how you are called to be always person meant for the church of God and people of God in living a simple and poor life. You might have heard enough about all these things. My approach today in my preaching will be a little different, basing upon St. Joseph, whose year we are celebrating every day as the Holy Father asks us to do. எனவே என்னுடைய இன்றைய மறைவுரையானது புனித யோசேப்புவின் வாழ்வையும் ஆன்மீகத்தையும் அடிப்படையாக கொண்டு எவ்வாறு நீங்களும் புனித யோசேப்பை போன்று இறைவனுக்கு ஏற்ற கருவிகளாக, கிறிஸ்துவின் சீடர்களாக, திரு அவையின் ஊழியர்களாக அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதை எடுத்துக்காட்ட விரும்புகின்றேன். யோசேப்பு என்று சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே வருகின்ற அடிப்படையான கருத்து என்னவென்றால், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை அவர். வளர்ப்பு தந்தை என்ற ஸ்தானத்திலே அவர் தன்னுடைய மகனாய கிறிஸ்துவுக்கு செய்ய வேண்டிய ஊழியம் மட்டுமல்ல, காட்ட வேண்டிய பாசத்தை மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை சித்தத்தை அவர் நிறைவேற்ற அவருக்கு உதவியாக இருந்தவர். எனவேதான் புனித யோசேப்பு வளர்ப்பு தந்தை என்ற ஸ்தானத்திலே இருந்து கிறிஸ்துவுக்கு செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் செய்து முடிக்கின்ற ஒரு எடுத்துக்காட்டான இறைவனின் கருவியாக நமக்கு தரப்பட்டிருக்கின்றார். என்னை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு குருத்துவமும் தந்தையாக மாறுவதற்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பாக இருக்கின்றது. Every priestly vocation calls to be a father. You know very well those days they used to call Reverend Father. அருள் தந்தை என்று சொல்வார்கள். தெலுங்குல என்ன சொல்வாங்கன்னு தெரியல, ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. I do not know what you say, you must understand. பட் இக்காலகட்டத்திலே இறையியல் எண்ணங்கள் மாற்றம் ஏற்பட்டதினால் அருட்பணி என்று சொல்லுகின்றார்கள். எதுக்கு மாற்றினாங்கன்னு எனக்கு தெரியல இன்றைக்கி வரைக்கும். நான் வெளிநாட்டில் இருந்தேன், அதனால் அதெல்லாம் தெரியாது எனக்கு. என்னை பொறுத்தவரை எங்கள் ஃபாதர்லாம் அருள் தந்தைன்னு தான் சொல்லுவேன். தந்தையிடம் இருக்க வேண்டியது ஒரு நல்ல குணம், பணி, ஊழியர். தந்தை என்பது அதையும் தாண்டியது. எனவே தான் அக்காலத்திலே குருக்களுக்கு கொடுக்கப்பட்ட அடைமொழியானது
அருள் தந்தை, வனத்துக்குரிய தந்தை. அங்கு பணியும் இருக்கின்றது, பாசமும் இருக்கின்றது, கடமையும் இருக்கின்றது, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை சித்தத்தை நடத்தக்கூடிய ஒரு கட்டாயமும் இருக்கின்றது. So when we call Father, it includes everything. He is not only a servant. He is called to show his love and affection. And above all, he used to bring forth the real will of God to his children. So be happy. தமிழில் சொல்கிறேன் இன்னைக்கு, உங்கள் பேரெலாம் அருள் தந்தைன்னு போடுங்க, அருட்பணின்னு போடாதீங்க. பணினாவு போதும், என்னதான் அருட் வேணும் அதில்? These are all things we have to take it very seriously when we give some newness to our way of living, to our way of thinking. So I will call you அருள் தந்தையர்கள். சரியா? அருள் தந்தையர்களாக மாறவிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நான் 3 கருத்துக்களை சுருக்கமாக கொடுக்கின்றேன். முதல் கருத்து என்னவென்றால், யோசேப்பை பின்பற்றி நீங்களும் இறை தந்தையின் நிழல்களாக மாற அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். You are all called to be shadows of the Heavenly Father. Yes, because the call which you receive is not only to serve the people of God, but much more than that, to be a real, caring, sharing Father. Pope Francis, once he wrote a letter to Cardinal Mark Armando Vallet, the president of the Pontifical Commission for Latin America. He was telling, when a priest is called a father, means that when he is baptized, he is never made to be a priest or a bishop. He is made to be a lay person. So your call basically should be a lay person. In that lay person, you can understand the presence of fatherhood. எனவே நீங்கள் கடவுளின் தந்தையர் நிலையில் நிழல்களாக மாற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்மிலே யாருமே குருவாகவோ ஆயராகவோ திருமுழுக்கு பெறவில்லை. நமது பணிகுருத்துவம் ஒட்டுமொத்த இறை சமூகத்தின் பொது குருத்துவம். வெவ்வேறு விதங்களில் கிறிஸ்துவின் ஒரே குருத்துவத்தில் பங்கு கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவேதான் we read the Vatican Council document Lumen Gentium number 10. The whole community of believers is priestly and consecrated as a spiritual house and a holy priesthood. The ministerial priesthood of bishops and priests and the common priesthood of all the faithful participate each in its own proper way in the one priesthood of Christ. I unquote the part of the Lumen Gentium number 10. There the Holy Father adds one more thing. Our first and fundamental consecrated life is rooted in baptism and you are called to be a father. எனவே இறையேசுவில் அன்புக்குரிய திருத்தொண்டர்களே, இன்றைய தினத்திலே நீங்கள் உங்களுடைய அழைப்பை இறைவன் தருகின்ற ஒரு சன்மானமாகவோ உயர்வு பதவி என்றோ நீங்கள் நினைக்கக்கூடாது. மாறாக உங்களுடைய குருத்துவ பணி எதில் அடங்கி இருக்கின்றதா என்று பார்க்கும் பொழுது இறைவன் தருகின்ற இறை அழைத்தலில் இருக்கின்றது. So your priestly ordination is not inherited or merited. Neither it's a step that you can climb in the ladder of hierarchy. The special role of ordained minister are always exercised with the context of the Church of Christ, which is a truly priestly community and family. Any family, there should be a father. எனவே குருத்துவம் என்பது இறை மக்களிடமிருந்து நம்மை பிரித்து காட்ட உதவும் அடையாளமாகவோ பதவியாகவோ அல்ல. மாறாக இறை மக்கள் தங்கள் பொது குருத்துவ அழைத்தலை வாழ உதவி புரியும் பணி குருத்துவத்திற்காக இறைவன் அழைப்பு என்று உணர வேண்டும்.
இத்தகைய நிலையிலே நீங்கள் எவ்வாறு நிழல்களாக மாற முடியும்? இதையும் நம்முடைய திருத்தந்தை அருமையாக கூறுவார். Pope Francis, in his apostolic letter Patris Corde, he refers to an interesting book named The Shadow of the Father by the Polish novelist John Duprasensky, in which he describes the life of Saint Joseph based on the biblical text in the term of a novel. The Holy Father borrows this interesting image from this novelist John, Saint Joseph as a shadow of the Heavenly Father, who as the guardian of the Holy Family subjected himself to God's intention and played his part of being the foster father of Jesus Christ and the chaste spouse of Mary. My dear deacons, தந்தைக்கு உரிய பணி எதுவெனில் இறை தந்தையின் நிழலாகவே மாறுவது. குருத்துவ அருட்பொழியின் மூலமாக நீங்கள் குருவாக மாறும் செய்யத்திலே நீங்கள் கடவுளின் தந்தைக்குரிய ஸ்தானத்தில் நிழலாக மாற அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இறை தந்தையின் நிழலாய் அவரது இடத்தை ஏற்று இறைவனின் தாயையும் இறைமகனையும் கருத்தாய் பாதுகாக்கும் பணியை புனித யோசேப்பு புரிந்தார். இதுவே ஒவ்வொரு குருவின் தந்தைக்குரிய பணி. As Pope Francis says, guardianship is an interior attitude that leads us never to lose sight of others, always maintaining a vigilant, attentive and prayerful heart. Yes, dear deacons, this is the vocation we share with Joseph and the fundamental responsibility as priests of today. In our vocation to priesthood, we are all invited to be the shadows of the Heavenly Father, which means ministering as custodians, பாதுகாக்கவும், guardians, வழிநடத்தவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் தந்தைக்கு உரிய ஸ்தானத்தில் இருந்து. இன்றைய தினத்திலே இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லோருமே கிறிஸ்துவின் தந்தைக்குரிய சாயலாக அருட்பொழிவு என்று செய்யப்பட்டிருக்கின்றீர்கள் என்று. இரண்டாவது கருத்து நம்முடைய சிந்தனைக்கு, புனித யோசேப்புவை போன்று உங்களுடைய பணி வாழ்க்கையானது செயலாக்கம் உள்ள அமைதி குருத்துவ பணியாக இருக்க வேண்டும். ஆம், நம்முடைய புனிதரின் வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையானது என்றும் அமைதியின் வாழ்க்கையாக இருந்தது. ஏதோ சாதாரண அமைதி கிடையாது, மாறாக ஆக்கப்பூர்வமான செயலாக்கம் உள்ள அமைதியாக இருந்து கொண்டிருந்தது. மாறிவரும் இக்கால கலாச்சார உலகத்திலே நாம் அமைதி என்பதை மறந்துவிட்டோம். அமைதியில் வாழ நமக்கு விருப்பம் இல்லை. ஒரு பையனை கூட்டு தனியாக உட்காந்துருக்குன்னு சொல்லுங்கள், ஒரு 10 நிமிஷம் அவனால் உட்காந்துருக்க முடியாது. கையில் ஒரு செல்லு கொடுத்து உடுக்க சொன்னீங்கன்னா 4 மணி நேரம் அப்படியே உட்காந்துருப்பான். காரணம், நம்மையே தன்னுள் அடக்கி உண்மையான ஆக்கப்பூர்வமான அமைதியில் வாழ நாம் மறந்துவிட்டோம். இக்கால கலாச்சாரம் அதற்கு எதிரியாக இருக்கின்றது. இத்தகைய நிலை சிறுவர்களுக்கு மட்டுமல்ல, வாலிபர்களுக்கும் பெரியவர்களுக்கும் குருக்களுக்கும் துறவியருக்கும் ஏற்படுகின்ற ஒரு சவாலாக இருக்கின்றது. ஒரு சிஸ்டர் ஒரு ஜெபமாலை வச்சுருந்தாங்க, குறைய சொல்ல, பையில பார்த்திங்கன்னா 2 செல்லு வச்சுருந்தாங்க. இங்கே ஆப்பிரிக்காவில் இருக்கும்போது நான் சிஸ்டர் கிட்ட, என்ன சிஸ்டர் ஒரே ஒரு ஜெபமாலை வச்சுருக்கீங்க, 2 செல்லு வச்சுருக்கீங்களா, ஒன்று ப்ரைவேட்டு ஒன்று காமன். அப்போ ஜெபமாலையில் ஒன்று காமன் ப்ரைவேட் இல்லையான்னு கேட்டேன். சிரிச்சாங்க. காரணம் எதற்கு சொல்கிறேன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வாறு அமைதியை மறந்து இதுபோன்று ஊடகம் மூலமாக நம்மையே திருப்திப்படுத்துவதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இச்சமயல்தான் குருக்களாக மாற இருக்கின்ற, திருநிலைப்படுத்த இருக்கின்ற நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்க்கையில் be a person of proactive silent person. இந்த காலத்தில் எவ்வளவு தூரம் நம்ம அமைதியாக கேட்கின்றோமோ, எவ்வளவுக்கு அதிகமாக
அமைதியாக தியானிக்கின்றோமோ, எவ்வளவுக்கு அதிகமாக ஜெபத்தில் அமைதியாக ஈடுபடுகின்றோமோ, அது நமக்கு எண்ணற்ற பலன்களை தரும் என்பதை நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே பார்த்திருக்கின்றோம். மருத்துவமனையில் இருக்கும் பொழுது, தனியாக இருக்கும் பொழுது இதை உணர்வீர்கள். அமைதியிலே இறைவனோடு உரையாடுவது நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது மட்டும் கிடையாது. You should create an atmosphere within yourself so that you could become a person of proactive, like Saint Joseph. இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் சீடத்துவத்தின் இலக்கணத்தை அருமையாக கொடுக்கின்றார். அவர் என்ன சொல்லுகின்றார்? முதலில் அவரோடு இணைந்திருப்பது, இரண்டாவது அன்பு என்னும் கனியை தருவது. இந்த இரண்டுக்கும் அமைதியில் விளைவது ஜெபம் அடிப்படையாக இருக்கின்றது. எனவேதான் 1965 ஆண்டு திருத்தந்தை 6ஆம் பவுலால் வெளியிடப்பட்ட பெர்ஃபெக்டே காரிதாட்டிஸ் என்று அழைக்கப்படுகின்ற 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் மிக சிறிய ஏடுகளில் ஒன்று இவ்வாறு கூறுகின்றது. எண் நம்பர் 1, இறை உறவிற்கான நமது தாகத்திற்கும் அவரது வார்த்தையை கேட்பதற்கும் அவரது திருவுளத்தை நம் வாழ்வில் நிறைவேற்றுவதற்கும் அமைதி எப்பொழுதுமே தேவையாக இருக்கின்றது. தாகத்தை ஏற்படுத்துவதற்கும் இறை வார்த்தையை கேட்டு சிந்தித்து அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கும் நமக்கு அமைதி தேவை என்பதை நாம் இன்று புரிந்து கொள்ள வேண்டும். Yes, in our spiritual life, in our life as a priest, as a father, we are called to have this kind of deep, active, pro-silent way of living. அமைதியில்தான் புனித யோசேப்புவின் புனிதம் வளர்ந்தது. அவரது பிரசன்னம் அமைதியான உடனிருப்பது. இறை அன்னையோடும் இறைமகனோடும் யோசேப்பு பேசிய சக்தி வாய்ந்த அன்பின் மொழி அவரது அமைதி மொழிதான். Our silent accompanying presence is the most powerful language of love that we can speak to our people. உங்களுடைய பணிகாலத்திலே பங்கிலே இருக்கலாம், பணிதளத்திலே இருக்கலாம், பயிற்சியாளராக இருக்கலாம், சமூக பணியில் ஈடுபட்டிருக்கின்றாம், மருத்துவ பணியில் இருக்கலாம். எந்த சமயத்திலும் நம்மை நாடி வருகின்ற மக்களுக்கு சரிவர நம்முடைய பணியை செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு நமது மனத்தையும் உள்ளத்தையும் எண்ணத்தையும் திறந்து அமைதியுடன் அவர்களுடன் உரையாடுவது, அவர்களை பேச விடுவது, அவர்கள் கூறுகின்ற கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்வது. இன்றைய திருத்தந்தை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தனியாக பேசும்போது நான் சில சமயத்தில் பார்த்த சமயத்தில்ன்னு சொல்கிறேன். அவர்கிட்ட போனால் அவர் அதிகமாக பேசவே மாட்டார். நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தால் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். ஸோ என்ன காட்டுகின்றது என்றால், ஒரு தந்தையின் சாணத்திலே இருக்கின்ற அவர் திருத்தந்தை தன்னுடைய பிள்ளைகள் பேசும் பொழுது மகிழ்ச்சியுடன் கேட்பது. அது கேட்டு இறுதியாக ஒரு வார்த்தை சொல்வார். அந்த வார்த்தையிலே நாம் புரிந்து கொள்ளலாம், நாம் சொன்னதை அவர் புரிந்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார். அத்தகைய குருக்கள் தான் இக்காலகட்டத்திலே நமக்கு தேவையாக இருக்கின்றார்கள் என்பதை திருச்சபை புனித யோசேப்பின் வழியாக நமக்கு கூறுகின்றது. புனித அபிலா தெரசம்மாள் நமக்கு கூறுவது போல, உண்மையான அமைதியில் மட்டுமே நம்மால் இறை வார்த்தைக்கு செவி கொடுத்து நம்முடைய உள்வாழ்வை ஆராய்ந்து பார்க்க முடியும். அதைதான் புனித யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் என்றுமே செய்து இறைவனின் உன்னத ஊழியராக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார். மூன்றாவது இறுதி கருத்து, இன்றைய தினத்திலே புனித யோசேப்புவை போன்று you are all called to be creative dreamers. நீங்கள் கனவு காண அழைக்கப்படுகின்றீர்கள். ஆம், நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அடிக்கடி நாம் சொல்லுவோம், அப்துல் கலாம் சொல்லுவார், கனவு என்பது நாம் தூக்கத்தில் காண்பது அல்ல, மாறாக நம்மை தூங்க விடாமல் விழித்திருக்கின்ற செய்கின்றது எதுவோ அதுதான் உண்மையான கனவு, அதுதான் இலட்சிய கனவு. Dreaming does not mean
idealism are losing touch with the reality. As our Holy Father describes, dreaming like St. Joseph means to look beyond our immediate self, our immediate surrounding with the prophetic gaze, then can recognize God's plan for His people. ஒரு இலட்சிய கனவு ஒரு செயலாக்கம் கொண்ட கனவாக இருக்க வேண்டும் என்பதை திருத்தந்தை அருமையாக கூறுகின்றார். இறைவனின் திட்டத்தை அறிந்து உணர்ந்து நிறைவேற்றும் இறைவாக்கினருக்கு உரிய வேட்கைதான் உண்மையான லட்சிய கனவாக இருக்கும். This is the only dimension that we probably forget about our priestly lives. When we are happy with maintaining the status quo, we become preservers, not the prophetic priests. பல சமயத்தில் சில குருக்கள் சொல்லுவாங்க, நான் இருக்க இடத்துல அமைதியாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன், ஆயர் இப்படியே விட்டுட்டாருன்னா ரிட்டையர் ஆக வரைக்கும் இங்கேயே இருந்துருவாங்க. அது நடக்காது. நினைப்பா 5 வருஷம் 7 வந்த பிறகு விரும்பினா கூட நடக்காது. ஆயர் விட்டா கூட கூட இருக்க குருக்கள் விட மாட்டாங்க. சொல்லிட்டு இருப்பாங்க, மாச்சு என்ன மாற்றலையா, அதனால் நடக்காது. அந்த சாத்தஸ்குவா ப்ரீஸ்ட் தான் இடத்துல போனோன்னே ஸ்டாட்டிக்காக உட்காந்துடுறது, எல்லாம் வசதியாக இருக்குது, கரெக்டாக போயிட்டு இருக்குது, இப்படியே விட்டுட்டோம்னா கடைசி வரைக்கும் இருந்துட்டு போகலாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. we should be a creative dreamers. இருக்கின்ற இடத்தில் நாம் புதிதாக காலத்திற்கு ஏற்ப, நேரத்திற்கு ஏற்ப, தேவைக்கு ஏற்ப எவ்வாறு நம்முடைய மக்களுக்கு பணிபுரிய வேண்டும் என்பதை லட்சிய கனவாக கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். அன்புக்குரிய திருத்தொண்டர்களே, dear deacons, this is very much needed now. In this period of pandemic, we do not know what is going to happen tomorrow. You do not know when the last virus of corona will say goodbye to you. Perhaps we have to say goodbye to that. This is the situation we are living. இத்தகைய சூழ்நிலையிலே உங்களுடைய பணி, தந்தைக்குரிய பணி எத்தகைய பணியாக அமைய வேண்டும் என்று லட்சிய கனவு நீங்கள் காண வேண்டும். பூச வைக்க முடியல, ஜெபங்களை நடத்த முடியவில்லை, மக்களை பார்ப்பது கடினமாக இருக்கின்றது, ஒரு விழா கொண்டாடுவதற்கு தேவையான வழிமுறைகள் கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும். நாளைய தினம், அடுத்த மாதம், அடுத்த வருடம் எப்படி இருக்கும் என்பது யாருக்குமே தெரியாது. இத்தகைய சூழ்நிலையில்தான் தந்தைக்குரிய ஸ்தானத்தில் இருக்கின்ற குரு என்ன செய்ய வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளின் வருங்காலத்திற்கு அவர் எவ்வாறு செய்ய வேண்டிய கடமைகளை மறக்காமல் தவறாமல் செய்து கொண்டிருக்கின்றாரோ, ஆன்மீக வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் மக்கள் மனிதநேய வாழ்க்கையிலும் நாம் இன்று கனவு கண்டு லட்சிய குருக்களாக மாற வேண்டும் என்று புனித யோசேப்பு இன்று உங்களை அழைக்கின்றார். இறை மக்களின் நலனுக்காகவும் இறைவனின் திருவுளம் நிறைவேற்றவும் படைப்பாற்றலுடன் ஆளுமை தன்மையுடன் எல்லாவற்றிற்கும் மேலாக திரு அவைக்கு தேவை என்பது என்ன என்பதை உணர்ந்து நீங்கள் கனவு கண்டீர்கள் என்றால் உண்மையிலே இந்த பேரிடர் காலத்திலே நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவுக்கும் திரு அவைக்கும் ஏற்ற நல்ல குருக்களாக உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். இச்சமயத்திலே நான் அடிக்கடி கூற வேண்டியது என்னவென்றால், கிரியேட்டிவ் ட்ரீமர்ஸ், ஆக்கப்பூர்வமான கனவு காணும் லட்சிய கனவு எவ்வாறு அமைய வேண்டும், படைப்பாற்றுள்ளதாக இருக்க வேண்டும். You must see something new in the given condition. You should not expect everything should come from the archbishop or bishop or the superior. In the given condition, with the people, try to create something which will be very much useful to the people of God to whom you are serving. படைப்பாற்றல் என்பது பிரிவினைக்காக உக்தி கிடையாது. நான் செய்கிற மற்ற பங்கில் செய்யல, எங்கள் கம்யூனிட்டி செய்கிறாங்க மற்ற கம்யூனிட்டி, மாறாக creativity does not mean forgetting the unity of the church or deviating from the agenda of the church. Always you should do everything in perfect resonance with the teaching of the church and the rules and regulation of the particular church, of the interior rules, constitution of a religious congregation. படைப்பாற்றல் எப்பொழுதும் ஒற்றுமைக்காக
செய்கின்ற ஒரு செயலாக அமைக்க வேண்டும். இரண்டாவதாக, நீங்கள் காணுகின்ற கனவிலே புரட்சியை கொண்டு வர வேண்டும். புரட்சி என்பது எதிர்ப்பு கலாச்சாரம் அல்ல. புரட்சி என்ற பெயரிலே எதிர்மறையாக அனைத்தையும் அணுகுதல் கட்டாயமாக பணம் தரார். The church has both institutional and charismatic dimension, and both are equally important in your life. Institution without charism will make us rigid, and charism without regard for our roots will make us lose our identity. எனவே படைப்பாற்றல் மிக்க நல்ல விதமான ஒரு புரட்சியை செய்யக்கூடிய ஆழ்மை தன்மை என்பது இறுதியாக the capacity to govern does not mean that you want to be selfish. என்னால் எதையும் செய்ய முடியும், நான் தனியாக செய்து கொள்கின்றேன் என்ற எண்ணத்தை மாற்றிவிட்டு, அந்த சுயமையத்தை நீக்கிவிட்டு, நாம் இறைவன் கூறுகின்ற அந்த விருப்பத்திற்கு ஏற்றவாறு எவ்வாறு புனித யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து ஒரு தந்தைக்குரிய பாணியில் தன்னை அமைத்து கொண்டாரோ இந்த வகையிலே நாம் செய்ய வேண்டும். My dear deacons, I want to conclude this my homily as we are celebrating today the feast of Maximilian Kolbe. You might have heard about him, who came forward to give his life to save the life of another person called Franciscus Kajawinski. அவருக்கு குடும்பமும் மனைவியும் இருந்த காரணத்தினால் அவருக்கு கொலை தண்டனை இடாமல் தானே முன்வந்து, நான் கத்தோலிக்க குரு, என்னை எடுத்து எனக்கு பதிலாக அவர் விட்டுவிடுங்கள் என்ற ஒரு தியாக சிந்தனையில் இருந்தவரை போன்று நாமும் மாற வேண்டும். நம்முடைய இரண்டாம் அருட்சின்னப்பர் புனித திருத்தந்தை அவர்கள் கோல்பை பற்றி கூறும் பொழுது சொல்லுவார், கோல்பையில் வாழ்க்கையில் நாம் கண்டது ஒரு தந்தைக்குரிய ஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய பிள்ளைகளை காப்பது. எவ்வளவு தூரம் என்றால், சிறைச்சாலையிலே இருந்த பொழுது தன்னுடைய சகோதரன் வாழ்க்கைக்கு ஏற்பட்ட இடைஞ்சலை உணர்ந்து, தந்தையை என் உயிரை எடுத்துக் கொள்ளுங்கள், அவரை விட்டுவிடுங்கள் என்று கூறியது தந்தைக்குரிய ஸ்தானத்தில் அவர் தன்னையே உயர்த்த ஒரு பெரும் உதாரணமாக அமைந்தது. அதே போன்றுதான் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் குருக்களாகிய நாமும் பிறருக்காக நாம் சில பல தியாகங்களை செய்ய வேண்டும் என்று புனிதர் என்று நம்மை அழைக்கின்றார். So we are all very happy, dear deacons, you are going to be ordained and you are going to be a priest according to the order of Melchizedek, as shown by Saint Joseph in his life as a shadow of the Father, of the God the Father. ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் கடவுளின் நிழலாகவும் இருந்து, எல்லாவற்றிற்கும் மேலாக ஆக்கப்பூர்வமான அமைதியின் மூலமாகவும் புரட்சி படைப்பாற்றல் ஆழ்மை தன்மை நிறைந்து உங்களுடைய மக்களுக்கு பணிபுரியும் ஸ்தலத்திலே இருக்கின்ற தேவைகளுக்கு ஏற்றவாறு தந்தைக்குரிய ஸ்தானத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால், நம்முடைய யோசேப்புவின் துணையாலும் அவருடைய பரிந்துரையாலும் இந்த ஆண்டிலே அவர் மூலமாக நாம் இறைவனிடம் பெற்றுக்கொண்டிருக்கின்ற அனைத்து நன்மைகளை விட உங்களுக்கு தேவையான நன்மைகளை தந்தைக்குரிய ஸ்தானத்தில் இருந்து கட்டாயமாக அவர் பெற்றுத் தருவார். So I want that each one of you should be a real father. ஒரு அருள் தந்தையாக இருங்கள். புனித யோசேப்பை போன்று அருள் தந்தையாக இருந்து எல்லா வகையிலும் தந்தைக்கு உரிய ஸ்தானத்திலே இருந்து உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நீங்கள் பேணி காத்து வளர்த்து வந்தார். யோசேப்புவின் பரிந்துரையும் அவர் வழிகாட்டுதலும் என்றுமே உங்களுக்கு இருக்கும். அதற்காக இப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்றேன். சென்னையோட முதல் கத்தோலிக்க டிவி அற்புதர் இயேசு டிவி. அற்புதர் இயேசு டிவி 17 வருஷத்துக்கு பிறகு ஒரு சொந்தமான ஸ்டுடியோவை
வாங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஸ்டூடியோ வாங்க நீங்கள் மனசு வச்சா கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸ்டுடியோன்னு சொன்னால் இது வெறும் ஸ்டுடியோவாக இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த படம் அந்த ஸ்டுடியோ நாங்கள் வாங்கிறதுக்கு இருக்கிற ஒரு பில்டிங். இதில் பார்த்தீங்கன்னா கீழில் இருக்கிற அந்த கீழ்த்தளம் மூளை வளர்ச்சி குன்றிய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஒரு ட்ரைனிங் சென்டர் வைக்க போகிறோம். இந்த ட்ரைனிங் சென்டர் ஏற்கனவே நாங்கள் வச்சுருந்தோம். வாடகை கட்ட முடியாமல் அது நின்று போச்சு. இப்போ திரும்பியும் இந்த கீழ்த்தளத்தில் இந்த மூளை வளர்ச்சிக்கான பிள்ளைகளை ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நாங்கள் வச்சுருக்கோம். நடுவில் இருக்கிற அந்த 2வது தளத்தை பார்த்திங்கன்னா அதுதான் எங்கள் ஸ்டுடியோக்கான ஒரு பில்டிங். அந்த ஃப்ளோரில் தான் நாங்கள் நிறைய ப்ரோக்ராமை தமிழாக்கம் பண்ண போகிறோம். அதே போல் இசை நிகழ்ச்சிகள் போன்ற நிகழ்ச்சிகள் அந்த மேல் தளத்தில் நாங்கள் பண்ண போகிறோம். அண்ட் மொட்டை மாடின்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே நாங்கள் இலவச டியூஷன் சென்டர் நைட்டில் பிள்ளைகளுக்காக நாங்கள் வைக்கணும்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சென்னையோட முதல் கத்தோலிக்க டிவிக்கு ஒரு இடம் கிடைக்கணும்னு உங்கள் மனசில் ஆண்டவர் பேசினார்னா உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் இந்த ஸ்டுடியோவை கொண்டு இதன் வழியாக அற்புத இயேசு டிவி எப்போவுமே இருக்கணுன்றதுக்காக நாங்கள் ட்ரை பண்ணுற ஒரு நிகழ்வு. இதில் நீங்களும் பங்கேற்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். எது உங்களுக்கு கொடுக்க நினச்சாலும் நீங்கள் கொடுக்கலாம். 1 ரூபாவாக இருந்தாலும் 100 ரூபாவாக இருந்தாலும் 1000 ரூபாவாக இருந்தாலும் அதுக்கு மேலே இருந்தாலும் நீங்கள் கொடுக்குறது ஒரு டைம் ஹெல்ப் தான். ஏன்னா இந்த ஸ்டுடியோவை நாங்கள் ரெடி பண்ணிட்டோன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நன்றி. உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத இயேசு டிவிக்காக. ஹெல்ப் அற்புத இயேசு டிவி, the first Catholic TV channel, have an own studio after 17 years of public and media service. We from Arpudu Resu TV have come up with a project where we are going to have a studio, a service center and an educational program all for Arpudu Resu TV. For this, we request you to support Arpudu Resu TV with whatever you can, so that we can bring this building for God and we can do more for God's mission in this world. So we request you to support with whatever you can. All details are there, so please support Arpudu Resu TV to have its own building for lifetime. Thank you. இந்த சமயத்திலே நான் முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டிய கடமை, இந்த நேரலையாக நமக்கு எல்லா திருநிகழ்வுகளையும் ஏப்ரல் 20ஆம் தேதியிலிருந்து இன்று வரை கொடுத்த அற்புத இயேசு தொலைக்காட்சி அன்பிற்குரிய சகோதரர் நெல்சன் அவருக்கும் அவர் செய்து வருகின்ற அரும்பெரும் பணிக்கும், உங்களுடைய பணி அன்னையின் உதவியால் என்றும் வளர உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உங்களுக்காக எங்களுடைய வாழ்த்தும் எங்களுடைய அன்பும் எங்களுடைய உற்சாகமும் உங்களுக்கு என்றும் உண்டு. தொடர்ந்து உங்கள் பணியை எந்தெந்த முறையில் செய்ய முடியுமோ அதன்படி செய்யவும். எங்களுடைய நன்றியும் வாழ்த்துதலும். உங்களுடைய பணி மென்மேலும் சிறக்க நீங்கள் இறைவன் எங்களுக்கு கொடுத்த ஆன்மீக கருவியாக இருக்கின்றீர்கள். நாங்கள்லாம் we are all ordained. நாங்கள் திருப்பொழிவு பெற்றவர்கள். நீங்கள் திருப்பொழிவு பெறாமலே அந்த ஒரு கடமையை வெவ்வேறு விதத்தில் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கு மிகவும் நன்றி. So I take this opportunity to thank Mr. Nelson of the Arpuda Yesu TV. Continually will be giving us mass. So I thank you sincerely. May God bless you. Continue your mission for the greater glory of God.
especially at this moment of lockdown, where the people are sitting at home, they do not know what to do. Now many people are happy that something is coming from us, and spiritually they are all strengthened to face the challenges. இந்த சமயத்திலே உங்களுடைய பணியானது மிகவும் வரவேற்கப்பட்டுள்ளது. காரணம், ஆன்மீக வழியில் ஒரு தைரியத்தையும் ஆறுதலையும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு தெம்பையும் அருளையும் கொடுக்கின்ற ஒரு நிகழ்வை நீங்கள் மக்களுக்கு எடுத்து செல்வதற்கு பெரும் உதவியாக இருந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. இயேசுவின் அன்புக்குரியவர்களே, 1000 என்ற முறையிலே மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்தும். 1000 என்ற முறையிலே என்னுடைய அன்பும் என்னுடைய ஜெபமும் ஆசீரும் என்றும் உங்களுக்கு உண்டு என்பதை இப்பொழுது தெரிவித்துக் கொள்கின்றேன்.